த்ரிஷா ஒரு 15 வருஷமா கதாநாயகி அப்படிங்கிற போஸ்டிங்கை யாருக்குமே விட்டு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் வந்து கதாநாயகியா நடிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க கதாநாயகியாவே நடிப்பாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு கையில படங்கள் வச்சிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு கிசு கிசு கூட உலாவிக்கிட்டு வருது. அது என்னன்னா, செல்வராகவனோட இயக்கத்துல சிம்பு கூட நம்ம த்ரிஷா சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நம்ம எல்லாருமே முன்னாடி கேள்விப்பட்டிருந்தோம். அந்த திரைப்படத்துல இருந்து த்ரிஷா திடீர்னு விலகிட்டாங்களாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களோட பர்சனல் லைஃப் பத்தியும் நமக்கு தெரியும். வருண் மணியன் கூட இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது, திருமணமாக இருந்துச்சு. பட் 2 பேருமே விலகிட்டாங்க. நான் தனியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு த்ரிஷா சொல்லிட்டு வராங்க. அண்ட் இந்த படத்துல இருந்து த்ரிஷா விலகிறதுக்கு காரணமும் இது கூட கனெக்ட் ஆயிருக்க ஒரு விஷயம் தான். வருண் மணியனோட நண்பர் தான் செல்வராகவனோட படத்தை தயாரிக்க போறாராம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வருண் மணியன் த்ரிஷா அந்த படத்துல நடிக்கிறத தான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து த்ரிஷாவை தூக்கும்படி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன மாதிரி தகவல் வெளிவந்ததை நம்ம த்ரிஷா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தானே விலகிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்களாம். ஆனா கோலிவுட் வட்டாரத்துல என்ன செய்தி உலாவிக்கிட்டு வருது அப்படின்னா, இவங்க ஏகப்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு திரைப்படம் கமலோட திரைப்படம். கமல் படத்துக்கு ஏகப்பட்ட கால் ஷீட் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு டைம் கிடைக்கல, அதனாலதான் செல்வராகவன் படத்துல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிறது த்ரிஷாவுக்கும் த்ரிஷாவை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் செல்வராகவனுக்கும் மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவலா போயிட்டு ஆன்மீகத்துல போயிட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. கடவுளை தானே தேடி போறாங்க, ஃபிகரை தேடி போடுவேன்.